ஆமா, சிறையிலே வைத்தார். துன்புறுத்தினார். 7 குழந்தைகள் பிறந்தவுடனே அது அனைத்தையும் கொன்றார். எட்டாவதாக நான் தனித்தேன். உடனே தனித்த உருவம் இங்கே மாத்திட்டேன். பலராமன் அங்கேயும் நான் இங்குமா மாறிவிட்டோம். மாறுதலாக மாறி ரோகிணி வயத்திலே பலராம அண்ணனும் தேவகி வயத்திலே இந்த கிருஷ்ணனும் உதயமாகி பிறந்த உடனே எங்க அம்மா கோவில் கைது கத்தவும் ஆராய்ச்சி மணி அடிக்கவும் காவலர்கள் ஏவல் இடவும் கொடுமையான காவலர்களை வைத்தார். அந்த அனைத்தையும் என் மாகியால் நிறுத்தினேன். இரவிலே 12 மணி. ஆமா, 12 மணி. அந்த நேரத்திலே நான் பிறந்த உடனே எங்க அப்பாவும் அம்மாவும் ஓட அழுறாங்க. பிறந்த உடனே அம்மா ஏன் அழுகிறீர்கள், தந்தையே ஏன் அழுகிறீர்கள், எப்பதான் போயிட்டு வச்ச உடனே உன் உயிர் போயிட்டு போதுன்னு அழுப்பா. அம்மா அவன் உயிரை எடுக்கதான் நானு அஷ்டமியில பிறந்திருக்கிறேன். அம்மாவுடைய உயிர் எடுக்க அஷ்டமியில் பிறந்தால் கஷ்டம் நீங்கும். அம்மா ஆகாது. அம்மா கப்தனை வதைக்கவே அஷ்டமியில ரோகிணியில பிறந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அடுத்த கரையில் இருக்கும் நந்தகோபர்மனில என்னை விட்டு அங்க தங்கச்சி பிறந்திருக்கா, அவளை கொண்டாந்து இங்க வச்சுக்கோங்க, இடம் மாறிடும் அப்படின்னு சொல்ல அந்த ஒருத்தி மகனாக பிறந்து ஓரிரவில் ஒழித்து வரல தலைக்கிறான் ஆகிய தாழ்த்திங்கு நினைத்த கருத்த பெயர் பெற்ற கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெருமாளே காசு மாட்டேங்க. அப்படி இடமாறினோம். பொழுது விடிந்தது. எங்க அப்பா எப்படி எடுத்துட்டு போறார், ஒரு கூடையில வைத்து யமுனையை கலைக்கிறார். கலைக்கிற போது ஜோடு மழை பெய்கிறது. என்ன ஆகும், குழந்தை நெஞ்சிருப்போ என்னமோ அப்பா வேதனைப்படுகிறார். அந்த நேரத்துல எப்படி வர்ற ஆதிசேடன் குடைபிடிக்க கங்காதேவி வழிவிட அந்த கடல் வட்டியில எங்க அப்பா அழைத்துட்டு போகிறார். அந்த ஆறு நிறைய தண்ணி ஓடிந்தது, விளங்கி விட்டது. வந்த நீர் நின்றது, சென்ற நீர் சென்றது. அந்த நதியில அப்பா எடுத்து கொண்டு போய் அங்கே விடுத்து அங்கே இருந்த குழந்தை இங்கே வந்து கொண்டு வந்து உடனே ஆராய்ச்சி மணி அடித்தது. கோவேறு கையில் கட்டியது. காவலர்கள் விழித்தார்கள். ஜாபத்தை உண்டாக்கிட்டேன். எல்லாருக்கும் நினைவு உண்டாக்கிட்டேன். ஹரிதான் கம்சன் ஓடிவார்கள். காவலர்களே கொண்டு வாருங்கள். அந்த குழந்தை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. காவலர்கள் கொண்டு வந்தார்கள். குழந்தை கொடுத்த உடனே என்னை கொள்வதற்காக பிறந்தாயா, இந்த பார்வனை என்ன செய்கிறேன் அப்படின்னு 2 காலை பிடிச்சாரா. முதல்ல பிடித்து விண்ணில வீசி எறிந்தார். வீசி எடுத்து கட்டி பிடிச்ச உடனே அங்கே நிக்கிற தங்கச்சி, அதே கம்சன் என்னை கொல்லவா இடையிலே இருந்த உடைவாளை எடுத்து வீசுகிறாய். நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என் காலை பிடிச்சதுனால்தான் இந்த இடத்திலேயே உன்னை உயிரோடு விட்டேன். என் பாதத்தை தொட்டவரை நான் சம்பாரம் செய்தது கிடையாது. உன்னை கொல்ல என்னென்ன ஆயர்பாடியிலே பிராட்டியார் வீட்டிலே நந்தகோபர் மணியிலே வளர்கிறார். முடிந்தா வென்றுப்பார், சென்றுப்பார், நின்றுப்பார் என்று சொல்லி மறந்தார். முடிந்த ஆத்திரம் பிறந்தது. இளமை வயதிலேயே இந்த கிருஷ்ணனை கொல்ல வேண்டும். உடனே பூதையின் முளைப்பால் உண்டு கண்ணவளை மாய்த்து ஒரு சனத்திலே விஷப்பாலும் ஒரு சனத்திலே நல்ல பாலை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க நேரத்திலே நான் என்ன நினைச்ச விஷத்தை குடிச்சிட்டேன். நல்ல பால் மட்டும் குடிச்சேன். குடித்த உடனே கையெடுத்த உடனே உடலெல்லாம் விஷப்பாரி பொதியில் என்று மறைந்தார். இறந்து விட்டார்கள். அதன் பிறகு இதை அறிந்தான் என் அம்மன் சேவகன், திருநாவத்தன், மகன், தேசிகன், அசாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்களை எல்லாம் அனுப்பினார். அரக்கர்களை எல்லாம் உன்னை கொல்லும்படி அனுப்பினார்கள். அது அனைத்தையும் கொன்றேன். அதன் பிறகு ஒரு பெரிய ராட்சச பாம்பு ஒன்று இருந்தது. ராட்சச பாம்பு என்னது?
ராட்சசன் அந்த ராட்சச பாம்பை கொன்று கொன்று விண்ணிலே வீசி எறிந்து வெண்ணிலே வீசி எறிந்து அது தலை ஒவ்வொன்றா கிழித்து போட்டேன். வீழ்த்து போட்டீங்க. டேய், இன்று காளிங்க ராட்சசனாக இருக்க நீ எதிர்காலத்தில் காளியா குட்டி பாம்பாக போட வேண்டும். அப்படி ஒரு சாபத்தை கொடுத்து சாபத்தை கொடுத்து அந்த பிறகு அந்த வடாமதுரா போய் என் அம்மான் கப்தனை வைத்து கொன்று கொன்று அம்மானை கொன்று கொன்று எங்க அப்பா வசுதேவருக்கு விடுதலை கொடுத்து அந்த நாட்டை மகுடாபிஷேகம் செய்து யாருக்கு நான் பாரகை வாசன் சீலாவியோரன் கமலபாதன் ஆதிமக்கான ரகிரன் அப்படி என்ற பெயரிலே இந்த துவாரகாபுரி வாசனாக இருந்து கொண்டு வருகிறேன். பகவானே இவ்வளோ விஷயம் இருக்கா? அது மட்டுமா, மங்களலட்சுமி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து சொந்தார் என்று சொல்லக்கூடிய பெண்ணை பெற்றெடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு பெண். ஆமா, வாலிப வயதிலே இருக்கிறார். இந்த நம்ம தேடி அறியவர் யாராவது வந்தால் அறிக்கை எடுக்கிறாயா? ஆறாளுவா